மேம் இப்ப தேர்ட் ரெசிபி இத பத்தி கட்டாயம் அதுவும் நீங்க சொல்லியே ஆகணும் மேம். எங்க ஊராச்சே சேலம், நான் பிறந்து வளர்ந்த ஊரு. அதோட ரொம்ப ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட். நம்ம வந்து சாயங்காலம் 6 மணிக்கு மேல சேலம்ல நீங்க நடந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து செட்டு தட்டை வடை சாப்பிட்டே ஆகணும். அஃப்கோர்ஸ் கண்டிப்பா. அதனால கொங்குங்கும் போது சேலம் இல்லாம முடியாது. நான் பிறந்த ஊருங்கிறதுனால அதோட செட்டு தட்டை வடை நான் காட்ட போறேன். சூப்பர். சோ இப்ப வந்துட்டு செட்டு தட்டு வடை எப்படி செய்யறது அப்படின்னு காட்டுறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். செட்டு தட்டு வடை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: தட்டை, கேரட், பீட்ரூட், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், மாங்காய், இஞ்சி, மிளகுத்தூள். மாங்காய் இஞ்சி சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மாங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய், உப்பு, வெல்லம். தக்காளி வெங்காய சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம் அரைத்தது. சோ இப்ப செய்ய ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. சோ நம்மளுக்கு இது வந்து இந்த தட்டு வடைய நம்ம எடுத்துக்க போறோம். ஓகே. அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 4 செட் தருவாங்க. சோ நம்மளும் நீங்க 4 செட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ரெசிபி வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஸ்ரீபாலா சொன்ன மாதிரி சேலம் அப்படின்னாலே இந்த தட்டுவடை செட் வந்து அவ்வளோ ஃபேமஸ். நான் லாஸ்ட் மந்த் கூட மேம் ஒரு ஷோக்காக சேலம் போகும்போது தட்டுவடை செட் சாப்பிடணும்னே சொல்லி நான் ஆனா ரீச் ஆனதே ஒரு லேட் நைட் தான். அப்புறம் ஒருத்தங்க சொன்னாங்க இந்த ஒரு ஸ்ட்ரீட்ல வந்துட்டு ரொம்ப டேஸ்டா பண்ணுவாங்க அந்த அண்ணா அப்படின்னு சொன்னதால பேலஸ் தியேட்டர் பக்கத்துலயா இருக்கும். எக்ஸாக்ட்லி மேம். அங்க வந்து போயிட்டு வாங்கி சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பரா செஞ்சு கொடுத்தாங்க. கேரட்டும் பீட்ரூட்டும் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. நம்ம வந்து தனித்தனியா வச்சிருக்கோம். ஓகே. சோ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி எதோ நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். ஆனா அந்த மாதிரி பாரம்பரிய மிக்க ஊர்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாட் ஐட்டம் கூட அவங்க வந்து ஆரோக்கியமான விதத்துலதான் வந்து கொடுக்கறாங்க. இது வந்து நான் இப்ப புனேல இருந்து இப்பதான் வந்தேன். ஓகே. அங்க வந்து நான் இதை பண்ணினேன். அப்ப வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. உடனே வாட் இஸ் திஸ் நாங்க எங்க ஊரு பாப்படி சாட் அப்படின்ட்டு அந்த ஊருக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க வேண்டியதான். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். நான் இப்ப கொஞ்சோண்டு பெப்பர், இந்த இதுக்கு உண்டான வெஜிடபிள்ஸ்க்கு உண்டான பெப்பர் போடுறேன். ஓகே. அந்த தட்டையிலயும் இருக்கும் அதோட காரம். பட் ஒரு பிளாண்டா இருக்கும் அந்த வெஜிடபிள்ஸ். இப்போ நீங்க பைட் பண்ணும்போது சாண்ட்விச் ஆட்ட பண்ண போறோம். இத கொஞ்சம் சால்ட். இது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ல பண்றதோட கொஞ்சம் வித்தியாசமா பண்றோம். அங்க அவங்க மிக்ஸ் பண்ணி அப்படி போடுவாங்க. ஆனா அது சேர்த்து வச்சிருப்பாங்க. இப்போ இந்த லேயருக்கு வந்து இந்த மாங்காய் இஞ்சி சட்னி. ஓகே. சூப்பர். சோ இவங்க சொன்ன மாதிரி இதுக்கு ஹைலைட்டே வந்து மேம் சொன்ன இந்த சட்னி தான். சோ இந்த சட்னி எஸ்பெஷலி ஃபார் இந்த தட்டுவடை செட்டுக்கு மட்டும் தானா இல்ல இந்த மாதிரி இது வந்து வேற எதுக்காவது நம்ம வந்து இது வந்து நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு தாளிச்சு கொட்டிட்டு ரைஸ்ல மிக்ஸ் பண்ணிடுங்க. பா நல்லா புளிப்பா சூப்பரா இருக்குமே. ஒரு ரைஸ் ஆயிடும். ஓகே. இது வந்து அவங்க நியூஸ் பேப்பர்ல போட்டு அப்படி வச்சு கொடுப்பாங்கல்ல, அது வரைக்கும் இதை கூட பொறந்துருவோம். அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டு நம்மளுக்கு கொடுக்கறதுக்குள்ள நம்மளுக்கு பொறுமை போயிடும். சோ சேலம் தட்டுவடை ரெடி. ஓகே மேம். இப்ப வந்து தட்டுவடை செட் ரெடி பண்ணியாச்சு. இப்ப எனக்கு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமா டேஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பா. எங்க ஊர் தட்டுவடை செட். தேங்க்யூ. அடுப்பே உபயோகப்படுத்தாம ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு அப்படின்னு சொன்னா அதுக்கு பெஸ்ட் உதாரணம் இந்த தட்டுவடை செட் தான். சோ இப்ப என்னுடைய சுவை எப்படி இருக்குன்னு பாக்கலாம். சூப்பர் மேம். லாஸ்ட் மந்த் சாப்பிட்டு எப்ப திரும்ப சேலம் வர போறோம் சாப்பிட போறோம் நினைச்சேன். அட்டகாசமா நீங்க இன்னைக்கு வந்து எனக்கு இந்த தட்டுவடை செட் செஞ்சு கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ சோ மச் மேம். அண்ட் இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல வந்து 3 ரெசிபிஸ்மே அதுவும் கொங்கு ஸ்டைல்ல ரொம்ப அழகா நீங்க வந்து செஞ்சு காட்டினீங்க. சோ நிச்சயமா இது வந்து எல்லோருக்குமே வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. செட்டு தட்டுவடை செய்யும் முறை:
தட்டைகளை அடுக்கி வைத்து முதலில் தக்காளி வெங்காய சட்னி தட்டில் போடவும். பின்னர் இதோடு துருவிய கேரட் பீட்ரூட்டை சேர்த்து அதோடு கொத்தமல்லியும் சேர்த்து கொள்ளவும். சிறிது மிளகுத்தூள் உப்பு சேர்த்து கொள்ளவும். மற்றொரு தட்டு அடுக்கில் மாங்காய் இஞ்சி சட்னி சேர்த்து கொண்டு தட்டை மூடி பரிமாறவும். ஓகே வீவர்ஸ், இன்றைக்கு நம்முடைய எபிசோட்ல கொங்கு நாடு, சோ இந்த கோயம்புத்தூருக்கே உரிய அந்த பாரம்பரியமிக்க உணவு வகைகளை நமக்காக ஸ்ரீபாலா அவர்கள் செஞ்சு காட்டாங்க. சோ இதுல வந்து மீல் இருந்தது, குழம்பு இருந்தது, அண்ட் ஃபைனல் டச்சா வந்து குட்டீஸ்ங்க ஆரோக்கியமா சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான சாட் ஐட்டம்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சோ இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். கட்டாயம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இது ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.